போன வாரம் காலில் பிளட் கிளாட்ஸை பற்றி பேசணும். இந்த வாரம் காலில் பிளட் கிளாட்ஸ் இல்லாமல் காலில் ரத்த ஓட்டம் கம்மியாகலாமா? ஸோ ஆர்ட்ரிஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் பார்க்கும்போது ஒரு நபருக்கு என்ன தொந்தரவு வரும்னா, இயற்கையாக ஏற்படைய வியாதியோட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகி அவங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இது லெக் அட்டாக். லெக்கில் ரத்த ஓட்டம் இல்லாதனால லெக்கில் புண் ஆறாமல் இருக்குது. கால் இழப்பு ஏற்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தரத்துக்கு எங்களால் முடியும். இரத்த நாள அறுவை சிகிச்சைனால கண்டிப்பாக முடியும். ஹலோ எவ்ரிவன். நம்ம போன வாரம் காலில் பிளட் கிளாட்ஸை பற்றி பேசணும். இந்த வாரம் காலில் பிளட் கிளாட்ஸ் இல்லாமல் காலில் ரத்த ஓட்டம் கம்மியாகலாமா? கிளாட் வந்ததாக ரத்த ஓட்டம் கம்மியாகணும்னு அவசியம் இல்லை. ரத்த குழாய்கள் சுருக்கம் ஏற்பட்டாலும் அந்த ரத்த குழாயோட ஸ்ட்ரென்த்து போகிறது, ரத்த குழாயில் அரிப்பு ஏற்படுறது, ரத்த குழாயில் அடப்பு ஏற்படுறது, ரத்த குழாயில் ரத்தம் தேங்கினே இருக்கிறது, இதனாலேயும் கூட காலில் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ காலில் ரத்த ஓட்டம் நல்லபடியாக இருக்கா இல்லை காலில் ரத்த ஓட்டம் கம்மியாக போகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல அதுக்கு என்ன விதமான வியாதிகள் காலில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படுறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான எப்படி அறிகுறிகள் வருங்கிறத பற்றி நம்ம பேசலாம். காலில் ஜென்ரலாக ரத்த ஓட்டத்தை பாதிப்பு ஏற்படக்கூடிய வியாதிகள்னு பார்க்கும்போது ஜென்ரலாகவே ஒரு நபருக்கு வயதானாலே காலில் ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படும். ஏஜ் ஒன்றே போதும். ஸ்மோக்கர்ஸு, ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருக்க நபர்களில், வாக்கிங் போகாத நபர்கள், இந்த மாதிரி நபர்களுக்கும் காலில் ரத்த ஓட்டம் கம்மியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மூணாவது முக்கியமான பாயிண்ட்னா, சுகர் வந்த நபர்களுக்கு காலில் ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சுகர் வந்துச்சுன்னா காலில் இருக்கக்கூடிய நல்ல ரத்த குழாய், அதாவது ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். நாலாவது பாயிண்ட் பார்க்கும்போது ஒரு சிலர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நபர்களுக்கும் காலில் ரத்த ஓட்டம் போக ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆகும். இப்போ ஜென்ரலாக காலில் ரத்த ஓட்டம் கம்மியாகிறது நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று நாடி, நல்ல ரத்த ஓட்டத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆர்ட்ரிஸ், அதில் ஆக்சிஜன் கலந்த ரத்த ஓட்டம் காலுக்கு வரும். இன்னொன்று வெயின்ஸ். இந்த ரெண்டுத்துலேயுமே பாதிப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு காலில் சர்க்குலேஷன் கம்மியாகலாம். ஸோ ஆர்ட்ரிஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் பார்க்கும்போது ஒரு நபருக்கு என்ன தொந்தரவு வரும்னா, இயற்கையாக ஏற்படைய வியாதியோட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகி அவங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி நம்மளுக்கு காலில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காலில் தொடு உணர்ச்சி கம்மியாகிடும், சென்சேஷன் கம்மியாகும். வாக்கிங் போகிறாங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் இல்லை 1/2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நடக்க முடியாது. காலில் ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நடக்க முடியும். இது ஆரம்ப கட்டத்தில் நடப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நடப்பாங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க. இதே இந்த ரத்த ஓட்டத்தில் ரத்த குழாயோட அடப்பு தீவிரமாகும் போது அவங்க நடக்கூடிய தூரம் கம்மியாகிடும். நேற்றுக்கு வரும் 1/2 கிலோமீட்டர் நடந்த டாக்டர் 1 கிலோமீட்டர் நடந்தனால இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு மாதமாக 200 மீட்டர் தான் நடக்க முடியுது, 100 மீட்டர் தான் நடக்க முடியுது. இல்லை கம்மியாகிட்டே போகுது, நான் நடக்கிற தூரம் கம்மியாகுது, கால் வலி நிறைய ஆகுது, காஃப் மசிலில் வலி வருது, தொடையிலையும் வலி வருதுன்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இது 2வது கட்ட தீவிரமான தொந்தரவு. 3வது இவங்க இதே கவனிக்க தவறிட்டாங்கன்னா காலில் வெடிப்பு ஏற்பட்டு புண் ஏற்படும். 2வது 10 மீட்ரு 20 மீட்டர் நடக்கிறதுக்கே அவங்க கஷ்டப்படுவாங்க. கால் வலி தீவிரமாக இருக்கும். நைட்டு தூங்கும் போதும் கால் வலி மிக அதிகமாக இருக்கும். ஆறாத புண் இருக்கும். காலில் ரத்த ஓட்டம் கம்மியாகி தோலில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதால வெடிப்பு ஏற்பட்டு புண் ஒரு மாதம் 2 மாதம் ஆறாமல் கால் வலியோட நைட்டு தூக்கமும் கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கடைசி கட்ட ஸ்டேஜ். இவங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இது லெக் அட்டாக். லெக்கில் ரத்த ஓட்டம் இல்லாதனால லெக்கில் புண் ஆறாமல் இருக்கிறது. ஸோ இது காலில் ஏற்படக்கூடிய நல்ல ரத்த குழாயில் இந்த மாதிரி அடப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த வியாதியோட தீவிரம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் வந்தீங்கன்னா, ஏஜான நபர்கள் வரணும், கிட்னி ஃபெயிலியர் ஆன நபர்கள் வரணும், ஹார்ட் அட்டாக் வந்த நபர்கள் வரணும். இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸ்மோக்கர்ஸ் வரலாம், கொலஸ்ட்ரால் அதிகம் நபர்கள் வரலாம், 65 வயசு 60 வயசுக்கு மேலே இயர்லி ஒன்ஸ் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்துட்டு காலில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கான்னு நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணி, ரத்த ஓட்டம் சப்போஸிங் கம்மியாக இருந்தால் மருந்து மாத்திரை கொடுத்து நாங்கள் 80% இதுக்கு மருந்து மாத்திரை தான். ரொம்ப தீவிரமான நபர்கள் தான் அங்கே ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி கால் இழப்பு ஏற்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தரத்துக்கு எங்களால் முடியும். ரத்த நாள அறுவை சிகிச்சைனால கண்டிப்பாக முடியும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற நபர்கள் முன்கூட்டியே வரணும். இயர்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனிங் வரணும். வியாதி இருந்துச்சுன்னா நாங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்போம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்போம், வைத்தியம் பண்ணுவோம், மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டு அவங்கள ஒரு விதமாக மெயின்டைன் பண்ணுவோம். வராத நபர்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுறது, வந்த நபர்கள் வைத்தியம் பண்ணுறது, இந்த 2 விதமான வைத்தியமும் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் நாங்கள் பண்ணுறோம். இது காலில் ஏற்படக்கூடிய ஆர்ட்ரியில் வரக்கூடிய அடப்பு. இதே பிரச்சனை வெயின்லேயும் ப்ராப்ளம் வரலாம். நான் சொன்ன மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் வரலாம், காலில் பிளட் கிளாட் வரலாம், கால் வீக்கம், தோல் கருத்து போகிறது, கால் கனமாகிறது, அரிப்பு ஏற்படுறது, புண்ணு வருது, ரிப்பீட்டடாக காலில் இன்ஃபெக்ஷன் வருது, ப்ளீடிங் ஆகிறது, பிளட் கிளாட் வருது,
இதெல்லாம் வேரிகோஸ் வெயின்ஸ் வந்த நபர்களால காலில் சர்க்குலேஷன் கம்மியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் காலில் வந்து வெயின் பிரச்சனைனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாகலாம். இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு காலில் வந்து கண்ணுக்கு தெரியாத இரத்த குழாய்கள் இருக்குது, மைக்ரோ சர்க்குலேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி இடத்துலையும் வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு அடைப்பு ஏற்பட்டு அதனாலே ரத்த ஓட்டம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் முன்கூட்டியே காலில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னா வந்து பார்த்தோம்னா அந்த கண்ணுக்கு தெரியாத இரத்த குழாயில் ஏற்படைய வியாதிகளுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அந்த வியாதியோட தன்மை இன்னும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு மாத்திரைகள் இருக்குது. அதை கொடுத்துட்டு அது ஏன் அதுக்கு என்ன காரணத்தால் வருதோ அந்த காரணத்தையும் வைத்தியம் பண்ணும்போது அந்த சிறிய இரத்த குழாய்களில் ஏற்படைய வியாதிகளையும் நம்ம குணப்படுத்தி மேற்கொண்டு தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். சீக்கிரமாக வந்து டாக்டரை பார்த்து அணுகிட்டிங்கன்னா நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி அது மேற்கொண்டு தீவிரமாக அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு வைத்திய முறைகள் பண்ணி கால இழப்பு ஏற்படுறதையும் கம்மி பண்ணி உங்கள் வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வைத்திய முறைகள் இன்றைக்கி ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட நிறைய டெக்னிக்ஸும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸும் வந்துருச்சு. அது நீங்கள் ஸ்க்ரீனிங் வந்தால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி டே டு டே லைஃப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நீங்கள். தேங்க்யூ.